இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு பொதுவாக தமிழ்நாட்டு புத்தி என்ன? பீகார்னா வடக்கன், அவனுக்கு அரசியல் அறிவே இருக்காது, அவனுக்கு புரிதலே இருக்குன்ற மாதிரியான ஒரு கேவலமான தவறான ஒரு பிம்பம் இருக்குல்ல. அப்படிலாம் கிடையாது. பீகார் மக்கள் பயங்கரமாக அரசியல்படுத்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு உரிமை இல்லாமல் இருக்கலாம், அவங்க ஏழ்மையில் வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் பயங்கரமாக அரசியல் பேசுவாங்க. நீங்கள் வந்து நம்பூர் டீ கடையில் எப்படி வந்து காரசாரமாக அரசியல் பேசுவாங்க, அதே மாதிரி அங்கேயும் பயங்கரமாக அரசியல் பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்பூர் ஆட்களோட சில இடத்துல ரொம்ப விவரமாக அரசியல் பேசுவாங்க. அங்கே போயிட்டு அமித்ஷா வந்து பொய் பரப்புவார், திருப்பூரில் வந்து பீகார் மக்களை வந்து தாக்குறாங்க தமிழ் மக்கள். இது நடந்தபோது நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். அந்த மாதிரி தாக்குதல் எதுவும் நடக்கலை. இங்கே இருக்கிற சில சங்கிகள், இல்லை தமிழ் குடி சங்கிகள், தமிழ் குடி தேசியம் அப்படின்னு பேசுகிற சாதி வெறி சங்கிகள் அதை பரப்புது. அதை அங்கே இந்தி சங்கி வந்து எடுத்து பரப்புது. இதில் யாரும் பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா வட இந்திய தொழிலாளர்கள்ட்ட போய் பேசணும். இங்கே அவங்கள்ட்ட போய் எங்கள் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நாள் வந்து ஒரு சின்ன டீ கெட் டுகெதர் மாதிரி வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுகிறோம். இது மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதுன்னு சொல்லிட்டே இருக்கோம். ஒரு 2-3 முறைக்கு அப்புறம் அவர் செம கடுப்பாயிட்டார் அந்த தொழிலாளர். பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, யோ என்னையா நீ வேற, நாங்கள் ஜாலியாக இருக்கோம்யா, இங்கே எங்களுக்கு எந்த தாக்குதலும் நடக்கலன்னு எங்களுக்கு தெரியும், எவனோ ஒருத்தன் பொய் செய்தி பரப்புறேன், நீ எங்களை கூட்டு வந்து சமாதானப்படுத்திக்கணும்னு அவர் எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இங்கே இருக்கிற வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க நிலைமை என்னன்னு தெரியும். கண்டிப்பாக இன்னொரு ஊருக்கு வரும்போது சில பாதுகாப்பின்மை இருக்கும். துபாயிலேயே இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, சிங்கப்பூரில் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியேருந்து புலம்பெயர்வுகள் வந்தால் தான் அதிகமாக சுரண்ட முடியும்.